இன்றைக்கு குழந்தை பிள்ளையிலிருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க. அது வேறு ஒன்றுமில்லை, நட்ஸ் பவுடர் தான் செய்ய போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு பெரிய பேனை வச்சுட்டு நான் என்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாமே எடுத்துருக்கிறேன். இந்த நட்ஸ் தான் சேர்க்கணும் அதுதான் சேர்க்கணுமெண்டு இல்லை, உங்கள்கிட்ட எந்த வகையான நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து தாராளமாக செய்து கொள்ளலாம். எல்லா வகையான நட்ஸுமே சத்து தான். உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் மற்ற நட்ஸுகளையும் வாங்கியும் சேர்த்து கொள்ளலாம். நான் என்கிட்ட பாதாம் இருந்தது, பாதாம், கஜு, பிஸ்தா, கொஞ்சமாக கச்சான், மற்றது என்கிட்ட பூசணி விதையும் சூரியகாந்தி விதையும் இருந்தது. நான் அவ்வளவத்தையுமே சேர்த்துக்கொள்கிறேன். நான் சேர்த்த எல்லா நட்ஸுமே என் கையால் 3 தடவை எடுத்து போடக்கூடிய மாதிரி தான் சேர்த்தேன். நான் இதை விட அத்திப்பழ வத்தல், மற்றது இப்போ இந்த தாமரைப்பூ விதை, மற்றது வால்நட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். அடுப்பு கூட்டி விடாதீங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசியாக முடியும் வரைக்குமே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி டக்குன்னு கருகிரும். இது இவ்வளோத்தையும் நல்லா வறுங்க. நல்லா வறுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து ஓரமாக ஆற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஆறினா பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுங்க. இந்த மாதிரி நல்ல பவுடராக வந்துடும். இதை இப்போ உங்களுக்கு அளவான போத்தல்களில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு இதே மாதிரி 2 போத்தலில் சரியாக அளவாக வந்தது. இது எல்லாருக்குமே நல்ல ஹெல்த்தியானது, டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியானது. ஒரு நேரம் சாப்பாடாக பால் காய்ச்சிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கலந்து குடித்தாலே காணும். இது குழந்தை பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். அப்படின்னா செர்லைக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு செர்லைக்கோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். குழந்தை பிள்ளைகளுக்கும் நல்ல சத்து. இந்த மாதிரி பாலை காய்ச்சிட்டு பாலுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு சின்ன கரண்டி எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தா அந்த ஒரு நேர சாப்பாட்டுக்கு அதுவே திருப்தியாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அல்லது பயனுள்ளதாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.